विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அனிர்வாச்ச வாச்சத்வ லட்சண உபபத்தி. இந்த பிரகரணத்துல நாம் கடைசி பகுதியில் இருக்கோம். அனிர்வாச்சத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அதுக்கு லட்சணம் சொல்ல முடியுமா அப்படின்னு சந்தேகம். லட்சணமே முடியாதுங்கிறாம அநேக விகல்பங்களை பண்ணி எப்படியும் லட்சணம் சொல்ல முடியாது அப்படிங்கிற பரிஸ்திதி வரும் பொழுது அவர் தத்வாத்தியந்தாபாவத்வேத்து அசத்வ அத்தியந்த அசத்விலட்சணத்வேத்து சதசத் விலட்சணத்துவம் அப்படின்னு ஒரு லட்சணம். தத்வாசத்வாபியாம் விசார அசஹத்வே சதி சதசத்வேன விசார அசஹத்வமோ பிரதிபன்னோபாதோ பாத்தியத்துவம்பா அப்படின்னு 3 லட்சணங்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இதுல நம்ம சத்விலட்சணத்வேத்து அசத்விலட்சணத்வேத்து சதசத்விலட்சணத்துவம் அப்படிங்கிறது பிரதம மித்யாத்வத்துல நம்ம பார்த்திருக்கோம். இங்க சொல்லும் பொழுது மித்யா சப்தா அனிர்வச்சனீயதா வச்சனான்னு சொல்லி அங்கிருந்து மித்யாத்வம்னு நம்ம சொன்னோம். இப்ப அந்த சத்விலட்சணத்வேத்து அசத்விலட்சணத்வேத்து சதசத்விலட்சணத்துவம்னு சொன்ன லட்சணத்துல அவன் ஆட்சேபம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அது சித்தாந்த லட்சணமா நம்ம சொல்லிவிட்டோம். இந்த லட்சணம் வரலாம்னு சொன்னோம், அது வர முடியாதுங்கிறதுக்காக அதுல ஆட்சேபம் சொல்லிட்டு இருக்கான். அதுல அவன் சொல்றது முதல்ல சத்தே சொல்ல முடியாது, அசத்தே லட்சணம் சொல்ல முடியாது, அப்புறம் மீதி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும் பொழுது அப்படி இல்லை, சத்துக்கும் அசத்துக்கும் லட்சணங்கள் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல அவன் ஒத்துண்ட மாதிரியே லட்சணம் சொன்னோம். சத்வாபாவம் அசத்துவம், அசத்வாபாவம் சத்துவம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதுல தூஷணங்கள் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன பிறகு வஸ்து தத்து நாங்க வேற இந்த லட்சணத்தை ஒத்துக்கல. சத்துவம்னா திரிகாலாபாத்தியத்துவம் சத்துவம், அசத்துவம்னு சொன்ன கால எங்கேயும் சத்வேன பிரதீத்தியனர்ஹத்வம் அப்படின்னு சொல்லி, அதனால பரஸ்பர விருத்தத்துவம் இல்ல பரஸ்பர வியாபகத்துவம் அப்படின்னு அதுக்கு லட்சணம் நம்ம சொல்லி முடிச்சோம். அதற்கு பிறகு இப்ப அனிர்வாச்சத்துவம்ங்கிறதுக்கு தத்வாசத்வாதினா விசார அசஹத்வம் அப்படின்னு அவன் ஆட்சேபண பண்ண தொடங்கினா 623வது பக்கம். அதுல கீழே இருந்து 8வது லைன். நானும் அனிர்வாச்சத்துவம் தத்வாசத்வாதினா விசார அசஹத்வம், சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது, அதான் அனிர்வாச்சத்துவம். தச்ச நதாவத் சத்வாதி அனதிகரணத்துவம். இது சத்வாதி அனதிகரணத்துவமாக நம்ம சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாதுங்கிறான். ஏன் சத்வாதி அனதிகரணத்துவம்னு சொன்னா அசதா பிரம்மணஸ்ச நிர்தர்மகத்வேன தத்ர அதிவியாப்தே. இப்ப பாருங்க, அனிர்வாச்சத்துவத்துக்கு லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம். அனிர்வாச்சத்துவ லட்சணம் எங்க இருக்கணும்? அனிர்வாச்சத்துல இருக்கணும். அனிர்வாச்சியமான பொருள் எல்லாம் இருக்கணும். அனிர்வாச்சியமான பொருள்கள் உலகம் முழுக்கான்னு வச்சுக்கோமே, சுத்தி ரஜதம் ரஜதம்பம் பிரபஞ்சமும். ஏன்னா பிரபஞ்சமும் மித்யான்னு சொல்லியிருக்கோம். இந்த அனிர்வாச்சியமாக இருக்கக்கூடியதான பொருள்களில் அனிர்வாச்சத்துவ லட்சணம் அங்க இருக்கணும். இப்ப அனிர்வாச்சத்துவத்துக்கு லட்சணம் என்ன? சத்வாதி அனதிகரணத்துவம்னு சொல்லும். இப்ப அசத்துல பிரம்மத்திலையும் இந்த லட்சணம் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னா நியாயமா அசத்து அனிர்வாச்சத்துவம் அனிர்வாச்சம் இல்லை, பிரம்மமும் அனிர்வாச்சம் இல்லை.
அனிர்வாட்சம் இல்லாதான அசத்திலேயோ பிரம்மத்திலேயோ அனிர்வாட்சத்துவ லட்சணம் வந்துருது. ஆனால் அப்பொழுது அதுக்கு அதிவியாப்தின்னு பேர். அந்த லட்சணம் அங்கே போகப்படாது. லட்சணம் தன்னுடைய நிலை லிமிட்டை தாண்டி அதுலயே போயிடுது. அதனால திவ்யாப்தி. இப்ப இந்த லட்சணம் அங்கே வரா போல இருக்கு அப்படிங்கிறான். ஏன்? இப்ப பிரம்மமானது அதுக்கு தத்துவ தத்துவாத்யனதிகரணத்துவம், தத்துவ அத்தியந்தாபாவம், தத்துவம் இருக்கப்படாது. தத்துவம் பிரம்மத்துல இல்லையே. அதே போலயே அசத்திலையும் இல்லையே. அப்ப என்ன ஆயிடுத்து? தத்துவமும் அசத்துவமும் இந்த ரெண்டும் தத்வாபாவமும் அசத்வாபாவமும் தத்வாத்யனதிகரணத்துவம் நாம எதை சொல்லிட்டு இருக்கோமோ இது பிரம்மத்துல இல்ல, அசத்திலையும் இல்ல. அப்ப என்னாச்சு? அசத்து பிரம்மங்கள்ல இந்த அனிர்வாட்சத்துவ லட்சணம் வந்தாச்சு. அனிர்வாட்சம் இல்லாதான பிரம்மத்திலையும் அசத்திலையும் அனிர்வாட்சத்துவ லட்சணம் வந்ததுனால அது அதிவியாப்தமா போயிடும். நீங்க சொன்ன லட்சணம் சரியா இல்லையே சுவாமி அப்படின்னு கேட்கிறோம். தச்ச நதாவத் சத்வாதி அனதிகரணத்துவம் அசதா பிரம்மணஸ்ட நிர்தர்மகத்வேனா. அது ஏன் அங்கே நிர்தர்மகம்? அது பிரம்மத்துல ஒரு தர்மமும் இல்லை. சத்வாத்தியந்தா பாவரூப தர்மமும் அங்க இருக்காது. அசத்தும் நிர்தர்மகம், அதுலயும் இந்த தர்மம் இருக்க முடியாது. ஆயால் இந்த தர்மம் இல்லாதனால அது நிர்தர்மகமா போயிடுத்து. இந்த தர்மம் இல்லை, அதனால எப்பொழுது தர்மம் இல்லையோ அந்த லட்சணம் வந்தாச்சு. அனிர்வாட்சம் இல்லாதான அசத்திலையும் பிரம்மத்திலையும் அனிர்வாட்சத்துவ லட்சணம் வந்தாச்சு. ஆகையால் அதிவியாப்தி. உங்களால சொல்ல முடியலையே அப்படிங்கிற. நானும் அனிர்வாட்சம் அனிர்வாட்சத்துவம் தத்துவ அசத்வாதினா விசார அசத்துவம் தச்ச நதாவது சத்வாதி அனதிகரணத்துவம் அசதா பிரம்மணஸ்ட நிர்தர்மகத்வேன. அசத்தாகட்டும் பிரம்மமாகட்டும் நிர்தர்மகம், ஒரு தர்மமும் இல்லை. ஆனால் ஒரு தர்மமும் இல்லைன்னா சத்வாதி தர்மங்கள் அங்கே இல்லை. சத்வாத்திய பாவம் அனதிகரணத்துவம் அதுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் சொன்னா நக கல்பித சத்வாதிகரணத்துவம் பிரம்மண்யபி இது வாச்சியம். பிரம்மத்துல கல்பிதமான சத்துவத்தை இருக்கா போல வச்சுப்போமே சார். நிஜமான தத்துவம் இல்லை இங்கே, ரைட், ஒத்துக்கிறோம். அது சத்ரூபம், ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு பிரம்மம் எப்படி இருக்கு? சத்ரூபமா இருக்கு. தத்துவம்ங்கிற தர்மம் அதுல இல்ல. நையாயிக்கன் என்ன சொல்றான்? தத்துவம்ங்கிற ஒரு தர்மம் திரவிய குண கிரியைகள்ல இருக்குன்னு சொல்றான். சத்தாவந்த திரயஸ்து ஆத்யா அப்படின்னு அவனுடைய ஒரு கொள்கை. அதாவது திரவிய குண கர்மாக்கள்ல சத்தை இருக்குங்கிறான். அந்த ஆத்மாவும் திரவியம் தானே, அதுல சத்தை இருக்குன்னு அவன் சொல்றான். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? சத்தைங்கிற தர்மம் அங்க இல்ல, ஆனா அது சத்ரூபம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நகமாக பிரம்மத்துல சத்தை இல்ல, சத்துவம் தர்மம் இல்ல. அதனால்தான் சத்வாத்யனதிகரணத்துவம்னு நான் சொன்னேன். ஆனா இன்னொன்னு பண்ணலாமே, அதை விட கல்பிதமான ஒரு சத்தம் இங்க இருக்குன்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு சொன்னேன்னா நக கல்பித சத்வாத்யதிகரணத்துவம் பிரம்மண்யபி இது வாச்சம். அது நன்னா இருக்கு நீ சொல்றது. ஆனா என்ன சொன்னார்? ஜெகத்திலையும் அதுதானே. ஜெகத்தியபி சத்வாத்யதி வித்தியமானத்வேன தத்ர அவ்வியாப்தே. பாருங்க, இந்த ஜெகத்து அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயமான ஜெகத்துல அனிர்வச்சனீயத்துவ லட்சணம் இருக்கணும். அனிர்வச்சனீயத்துவமான லட்சணம் அங்க இல்லைன்னா அவ்வியாப்தி. அனிர்வாட்சத்துக்கு லட்சணம் நீங்க சத்வாத்யனதிகரணத்துவம்னு சொன்னேன். இப்ப கல்பிதமாக ஒரு பதார்த்தம் அங்கே இருக்கு, தத்துவம் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிஜமான தத்துவம் இல்லைன்னு. அப்ப பிரம்மத்துக்கு என்ன ஆயிடுது? ஜெகத்துல என்ன ஆயிடுது? தத்துவம் இல்லைன்னு ஆயிடுது. ஸோ எந்த லட்சணம் நம்ம சொன்னோமோ அனிர்வாட்சத்துவத்துக்கு, அந்த லட்சணம் இங்க வரணும். அது வராம போயிடுது. விவகாரம் என்னாச்சுன்னா அவ்வியாப்தி. சத்ய எது கல்பித சத்வாதிகரணத்துவஸ்ய ஜெகத்யபி வித்தியமானத்வேன, ஜெகத்திலையும் இருக்கிறதுனால அவ்வியாப்தே நாபி. இதுக்காக இது இந்த பட்சம் இதோட ஆயிடுது. இப்போ ஒரு முதல் பட்சம் என்ன சொல்லியிருக்கான்? சத்வாத்யனதிகரணத்துவம்னு சொன்னான். இந்த பட்சத்துல தோஷம் வந்தாச்சு. இப்ப இதுக்காக இதை விட்டு சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம், சத்வாதி அனதிகரணத்துவம் சொன்னான்.
இப்ப சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம், சத்வாத்தியந்தாபாவம், அசத்வ அத்தியந்தாபாவம் இவைகள் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. அனிர்வாச்சத்துவம்னா என்ன? சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம்னு வச்சுப்போம். அதிகரணம் அப்படின்னு வச்சுட்டோமே. அப்படின்னா மறுபடியும் பாருங்க, நிர்தர்மக பிரம்மணா தத்துவவது ததத்யந்தாபாவஸ்யாபி அபாவேனா. பிரம்மன் நிர்தர்மகம்னு நான் சொன்னேன். பிரம்மத்துல நிர்தர்மகம்னு ஒரு தர்மமும் இருக்கக்கூடாதுங்க. சத்துவம் பிரம்மத்துல இல்ல. அதே போல சத்துவ அத்தியந்தாபாவமும் அங்க இருக்கக்கூடாது. சத்வாத்தியந்தாபாவம்னு தர்மம் அங்கே இருக்கவையானால் அப்ப என்ன ஆயிடுது? நிர்தர்மகம்ங்கிற பிரம்மத்தினுடைய லட்சணம் போயிடும். பிரம்மத்துக்கு நிர்தர்மகத்துவம் நம்ம சொன்னோம்னா அந்த தர்மம் போயிடும். ஆயால் தஸ்ய நிர்தர்மக பிரம்மணா சத்வவது தத்யந்தாபாவஸ்யாபி அபாவேன. சத்துவம் எப்படி இல்லையோ அதே போல சத்வ அத்தியந்தாபாவமும் பிரம்மத்துல இல்ல. ஏன்? பிரம்மன் நிர்தர்மகம். உங்க மதத்துல பிரம்மமானது ஒரு தர்மமும் அங்க இல்ல. அதனால என்ன ஆயிடுது? அபாவேனா கமா துச்சேபி, துச்சத்துல அசத்துவது தது அத்தியந்தாபாவஸ்யாபி அபாவேன. துச்சத்துல அசத்துவம் இருக்கா காரணம்? துச்சம் அது இல்லாத பொருள். இல்லாத பொருள் தர்மம் எப்படி இருக்கும்? குடம் இருந்தால் குடத்துல கருப்போ சிவப்போ இருக்கலாம். இல்லாத குடம் சிவப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகையால் அசத்துன்னு என்ன அர்த்தம்? அது வந்தியாபுத்திரன், சசவிஷானம், இப்படிப்பட்டதான இல்லாத பொருள். இல்லாத பொருள்ல அசத்துவங்கிற ஒரு தர்மம் எப்படி இருக்க முடியும்? எப்படி அசத்துவங்கிற ஒரு தர்மம் இல்லையோ அதே போலயே அசத்துவ அத்தியந்தாபாவஸ்யாபி அபாவேன. பிரம்மத்துல சத்துவம் இல்லாத மாதிரி சத்துவ அத்தியந்த அபாவமும் இல்லை. அதே போல துச்சத்துல அசத்துவம் எப்படி இல்லையோ அதே போல அசத்துவ அத்தியந்த அபாவரூப தர்மமும் இல்லை. அதனால கதஞ்சித் அதிவியாப்தி நிராசேபி, அதிவியாப்தியை போக்கடிச்சாலும் துச்ச பிரம்மணோ நிர்தர்மகத்வேன. மறுபடியும் பார்க்கணும் பழைய மாதிரி. பிரம்மமும் நிர்தர்மகம், துச்சமும் நிர்தர்மகம். பிரம்மத்துல ஒரு தர்மமும் இல்லை. துச்சம் பொருளே இல்லாததுனால அது ஒரு தர்மமும் இருக்க முடியாது. பிரம்மம் பொருள் இருக்கு, அது சத்ரூபம். ஆனா அது நிர்தர்மகமா இருக்கிறதுனால ஒரு தர்மம் அங்க இல்ல. துச்சமானது பொருளே இல்ல. இல்லாதான பொருள்ல தர்மம் இருக்க முடியாது. ஆயால் நிர்தர்மகத்வேன துச்ச பிரம்மணோஹோ நிர்தர்மகத்வேன தர்மவத்வாதேரிவ. தர்மவத்வங்கிற முறைது அனிர்வாச்சத்துவ லட்சணத்துவ ஆபாதா. அப்ப என்ன ஆச்சுன்னா அனிர்வாச்சத்துக்கு தர்மவத்வம், இந்த ரெண்டுலயும் தர்மம் இல்லை. அனிர்வாச்சம் எது? இப்ப நமக்கு மதத்துல அனிர்வாச்சத்துவம் எதுன்னா மேல பிரம்மத்தையும் கீழே துச்சத்தையும் எடுத்துவிட்டு இடையானால் நடுவில் இருக்கிற பிரபஞ்சம் எல்லாம் அனிர்வாச்சம். இப்ப பிரம்மத்துக்கும் துச்சத்துவத்துக்கும் சேர்த்து நமக்கு நிர்தர்மகம்னு ஆயிடுது. பிரம்மமும் நிர்தர்மகம், துச்சமும் நிர்தர்மகம். ஸோ நடுவில் இருக்கக்கூடியதான பதார்த்தத்துக்கு, அனிர்வாச்சமான பதார்த்தத்துக்கு என்ன லட்சணம் சொல்லலாம்? தர்மவத்துவம். ஸோ சிம்பிளா போயிடுது. ஸோ விவகாரம் என்ன? பிரம்மன் நிர்தர்மகம், கீழே இருக்கிற துச்சமும் நிர்தர்மகம், நடுவில் இருக்கிற பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல மட்டும் நிர்தர்மகத்துவம் இல்லை. நிர்தர்மகமாக இருக்குமே ஆனால் ஒண்ணு பிரம்மமாயிடும், இல்ல துச்சமாயிடும். இது நிர்தர்மகம் இல்ல. நிர்தர்மகம் இல்லைன்னா தர்மவத்வாதே லட்சணமா இதான் சுலபமா. ஆகையால் லாகவா தர்மவத்வாதேரேவ அனிர்வாச்சத்துவ லட்சணத்துவ ஆபாதா. அனிர்வாச்சத்துவத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மவத்துவமே லட்சணம்னு சொல்லிவிடலாம் சிம்பிளா. ஆகையால் கதஞ்சிதபி நாபி சத்வாத்யத்யந்தாபாவாதிகரணம் நிர்தர்மக பிரம்மணா சத்வவத் ததத்யந்தாபாவஸ்யாபி அபாவேன துச்சேபி அசத்வவத் ததத்யந்தாபாவஸ்யாபி அபாவேன கதஞ்சித் அதிவியாப்தி நிராசேபி. ஏதோ விதமாக அதிவியாப்தியை நீங்க நிராசம் பண்ணின போதிலும் துச்ச பிரம்மணோ நிர்தர்மகத்வேன ஒரு விதமான தர்மமும் இல்லாதனால் இவ்விரண்டுகளிலையும் நடுவில் இருக்கக்கூடியதான பிரபஞ்சத்துக்கு, அனிர்வாச்சியமான லட்சியமான பிரபஞ்சத்துக்கு தர்மவத்வாதேரேவ அனிர்வாச்சியத்துவ லட்சணத்துவ ஆபாதா. அனிர்வாச்சியத்துவத்துக்கு லட்சணம் தர்மவத்துவம் அப்படின்னு சொல்லிவிடலாம் சிம்பிளா. இஷ்டம் தானே அப்படின்னு. அது நாங்க இவர்களுக்கு தர்மம் இருக்குன்னு நாங்க தனியா சொல்லணுமா? மேல போய் இஷ்டாபத்தின்னு சொல்ல போறாது இவரே.
சரி. அதுக்கப்புறம் நிர்விசேஷ ஸ்ருத்யாபி வியாகாதேன தர்மமாத்திர நிஷேத அயோகேன பிரம்மணி சத்வராகித்யே தத்யந்தாபாவஸ்ய துர்வாரத்வாத் நிர்விசேஷ ஸ்ருத்யாபி. இந்த நிர்விசேஷா நிர்விகாரா அப்படின்னு சொல்றது பிரம்மத்துக்கு. ஆகையால் அதனாலையும் வியாகாதேன தர்மமாத்திர நிஷாத அயோகேன தத்துவமும் இல்ல அசத்துவமும் இல்ல ஒரு தர்மமும் இல்ல அப்படின்னு சொல்ற தப்புங்கிறதுனால பிரம்மணி சத்வராகித்யே தத்துவம் இல்லாதான பிரம்மத்தில் மறுபடியும் நீங்க சந்தேகப்படப்படாது. பிரம்மத்துல சத்துவம் இல்லைங்கிறாளே சார், சத்து பிரம்மம் சத்ரூபம் பிரம்மா ஞாபகம் வச்சுக்கணும். தத்துவம்ங்கிற தர்மம் பிரம்மத்துல நாம ஒத்துக்கல. ஆனா பிரம்மம் எப்படி இருக்கு? சத்ரூபமாக இருக்கு. விஞ்ஞான கன ஏவா அப்படின்னு சுருத்தி சொல்றது. ஆகையால் அதுல சத்துங்கிற தத்துவத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை, அது சத்ரூபமாக இருக்கு. தது அத்தியந்தாபாவத்தை துர்வாரத்வாத். அதனால அத்தியந்தாபாவத்தை சொல்ல முடியாது. நாபி சத்ரூபத்வாத்யபாவா. இப்ப முதல்ல என்ன சொன்னா? சத்வாதி அனதிகரணத்துவம்னு சொன்னான். ரெண்டாவது விகல்பம் சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணம்னு சொன்னான். மூணாவது விகல்பம் நாபி சத்ரூபத்வாத்யபாவா. இதுவும் சொல்ல முடியாது. அனிர்வாச்சத்துவம்னு சொன்னா சத்ரூபத்வாத்யபாவான்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்? பிரம்மணா சத்வாபாவே சத்ரூபத்வ அபாவேன தத்ர அதிவியாப்தே. பிரம்மத்துல சத்துவம் இல்லை சார், சத்துவம் இல்லைன்னா சத்ரூபமும் இருக்காதுங்கிறான். புரிஞ்சுக்கல. தத்துவங்கிற தர்மம் இல்லையேன்னு நம்ம சொல்றோமே தவிர சத்ரூபத்துவம் பிரம்மமா சத்ரூபமாக பிரம்ம இருக்குன்னு நம்ம சொன்னோம். அதை அவன் புரிஞ்சுக்காம தத்துவம் இல்லைன்னா சத்ரூபமும் இருக்காதே அப்படின்னு சொல்றான். இத மேல போய் சொல்ல போறோம். அப்படி இல்லப்பா, அது தத்துவம் இல்லை, தத்துவங்கிற தர்மம் அதுல இல்ல, அது சத்ரூபமாக இருக்கு. மற்ற பதார்த்தங்கள்ல காபி சர்க்கரை திதிப்பா இருக்கு, பால் திதிப்பா இருக்கு அப்படிங்கிறோம். சர்க்கரைக்கு அது திதிப்புங்கிற தர்மம் அதுல இல்ல, அது திதிப்புங்கிறதே அதனுடைய ஸ்வரூபம். அதே போல பிரம்மத்துக்கு ஸ்வரூபம் என்ன? தத்துவமே ஸ்வரூபம். அதுல வேற எதனாலேயோ சத்துங்கிற ஒரு தர்மம் வந்ததுனால சத்தாகல. இதான் வித்தியாசம். இவன் சத்வாபாவே சத்ரூபத்வாபாவேன தத்ர அதிவியாப்தே அப்படின்னு இந்த பட்சத்தை கண்டனம் பண்ணின. நாபி சத்வாதேகே இஷ்டமிதி நிர்வக்தும் அசக்கியத்துவம். அடுத்தது அனிர்வாச்சத்துவம்னு என்ன அப்படின்னா, சத்வாதேகே சத்தையோ அசத்தையோ இது என்று சொல்ல முடியாது. இஷ்டமிதி நிர்வக்தும் அசக்கியத்துவம் அப்படின்னு அது இப்படி இருக்கு என்று சொல்ல முடியாது. அப்படி ஒரு தர்மம் சொல்லாமே அப்படின்னு அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மண்யபி சத்வஸ்ய இஷ்டமிதி நிர்வக்தும் அசக்கியத்வா. பிரம்மத்திலையும் சத்துவம் இருக்கே, அந்த தத்துவம் எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? இதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது பிரம்மத்துல சத்துவமானது இன்னது இப்படிப்பட்டதான தத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியல. பிரம்மம் சத்ரூபம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ உங்க மதத்துல பிரம்மத்தையும் சத்துவம் இப்படி இருக்கு என்று சொல்ல முடியலை. ஆகையால் அங்கே அதிவியாப்தி வந்துடும். பிரம்மத்துல அனிர்வாச்சத்துவ லட்சணம். எந்த பிரம்மம் அனிர்வாச்சம் இல்லையோ அந்த பிரம்மத்துல இருக்குன்னு சொன்னா அதிவியாப்தி வந்தாச்சு. ஆகையால் நாபி சத்ரூபத்தி. இது நான்காவது விகல்பம். தத்வாத்யனதிகரணத்துவம் முதல்ல, தத்வாத அத்தியந்தாபாவ அதிகரணம் ரெண்டாவது, அதுக்கப்புறம் சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணம் இல்ல சத்ரூபத்வாபாவம் மூணாவது. இது சத்வாதேகே இஷ்டமிதி நிர்வக்தும் அசக்கியத்துவம்ங்கிறத நான்காவது விகல்பம். இதுவும் முடியாதுங்கிறான். நாபி சத்வாதேகே இஷ்டமிதி நிர்வக்தும் அசக்கியத்துவம். ஏன்? பிரம்மண்யபி சத்வஸ்ய இஷ்டமிதி நிர்வக்தும் அசக்கியத்வா. பிரம்மத்துக்கும் சத்வத்தை இப்படி என்று சொல்ல முடியாது அல்லவா அப்படிங்கிறான். சரி, இப்ப என்னதான் சொல்லுவோம்? இன்னொரு விகல்பம் சொல்லுங்கிறான். நாபி தத்வாதினா பிரமாண அகோச்சரத்துவம். தத்வாதினா இதுக்கு பிரமாணத்துக்கு ஒரு விஷயமாகாது அப்படிங்கிறான். ஏன்? அகண்டார்த்தனிஷ்ட வேதாந்த ஏகவேத்ய பிரம்மணோபி தத்வாதினா இதுக்கு பிரமாணம் இருக்குன்னு பிரமாணத்துக்கு விஷயமாகும்னு சொன்னேன்னா நீங்க என்ன பண்றீங்க? பிரம்மத்தை என்ன சொல்லிருக்கேன்? அகண்டார்த்த மாத்திர கோச்சரம். அகண்டார்த்த ஞானத்துல எப்படி இருக்குன்னு அதுல ஒரு பிரகாரமும் விசேஷமும் ஒன்றும் கிடையாது. சம்சர்காசங்கி சம்யக்தி அப்படின்னு
கோச்சரா யாஸ்ருதேரியம் சைவாகண்டார்த்ததா அப்படின்னு சொல்ல போற. இப்ப நீலோகட்டான்னு நம்ம சொல்றோம் பார்த்தா ஒரு ஞானம் இருக்கு. இந்த நீலோகட்டாங்கிற ஞானத்துல நீலம்ங்கிறது அப்ஜெக்டிவ், கடகாங்கிறது நவுன். கடத்துல விசேஷம் விசேஷத்தை இருக்கு. நீளமானது பிரகாரம், பிரகாரத்துல இருக்கிற தர்மத்துக்கு பிரகாரத்தான்னு பேரு. ஸோ நீலத்துவ பிரகாரக கட விசேஷியக ஞானம் அப்படி இல்ல. விசேஷியதா பிரகாரத்தா, அங்க நீளத்துல பிரகாரதா, கடத்துல விசேஷியதா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி பிரகாரதா விசேஷியதாங்கிற சம்பந்தம் இல்லாதான ஒரு ஞானமாகுது. அப்ப என்னாச்சு, நீலோகட்டாங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு நவுன் எப்படி சொல்லிட்டு இருக்கப்போ, இப்படி அந்த ஞானத்துல அப்ஜெக்டிவ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மத்தையா ஒரு ஞானம் என்ன சார், சம்சர்கதா பிரகாரதா விசேஷியதா எனக்கூடியதான தர்மங்கள் இல்லாதான ஒரு ஞானமா இருக்கு. அது எப்படி ஞானம்னு ஞானம் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளவுதான் லட்சணம் சொல்ல முடியுமே தவிர அப்படிப்பட்டதான ஞானம் எங்க இருக்கு எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப விவகாரம் என்ன, அப்படிப்பட்டதான ஞானம் தான் அகண்டார்த்த ஞானம் நீங்க இருக்கேன். அதனால அகண்டார்த்த நிஷ்டா வேதாந்தைக வேத்யா, அது இந்த பிரம்மமானது எதனால அறியப்படுகிறது, வேதாந்தங்கள்னால் மட்டும். இங்க ஞாபகம் வச்சுக்கணும், வேதாந்தங்கள்னா ஏதோ எல்லா வேதாந்த வாக்கியங்களும் இல்லை, மகா வாக்கியங்கள்னால் மட்டும். அந்த மகா வாக்கியங்கள் கூட அது லட்சணையா அகண்டார்த்தத்தை சொல்ற காலத்தில் அதான் தொம்பதம் தற்பதம் இவைகள்லாம் சோதனை பண்ணி கடைசியில என்ன மிஞ்சிருக்கு, டோட்டலா தற்பதத்துக்கும் தொம்பதத்துக்கும் அதிபதத்துக்கும் எல்லாம் சேர்ந்து டோட்டலா ஒரு சைதன்யம்ங்கிற ஒரு ஞானம் என்னைக்கு வருதோ அந்த ஞானம். ஸோ இப்ப அகண்டார்த்த நெட்ட வேதாந்தைக வேத்தியம் அப்படின்னு சொன்னா, பிரம்மம் வேதாந்தைக வேத்தியம்னு சொன்னா ஏதோ சாதாரணமா இருக்கக்கூடியதான வேதாந்த வாக்கியங்களை ஈசாவாஸ்யமிதம் இப்படிப்பட்டதான வேதாந்த வாக்கியங்கள்னா இல்ல. ஆக்சுவலா வேதாந்த வாக்கியம்னு இங்க என்ன சொல்றோம், முக்கியமா வேதாந்தம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், மகா வாக்கியம்னு அர்த்தம். இத பிரம்மானந்தியத்துல சொல்ல போற. ஆக்சுவலி என்ன இருக்குன்னா, வேதாந்தங்கள்னு சொன்னா முக்கியமாக மகா வாக்கியங்கள். அந்த மகா வாக்கியங்கள் எப்பொழுது அகண்டார்த்தத்தை சொல்கிறதோ அப்பொழுது அகண்டார்த்த நிஷ்ட வேதாந்தைக வேத்ய பிரம்மணோபி, அப்படிப்பட்டதான பிரம்மத்துக்கும் தத்வாதி பிரகாரக பிரமாண அகோச்சரத்வா கிடைக்கும். அதுவும் தத்வாதி பிரகாரக பிரமாணம், பிரம்மம் சத்து பிரம்ம சத்து அப்படின்னு சொல்றா இல்ல. அதனால தத்வாதி பிரகாரக பிரமாண அகோச்சரத்வா. ஆகையால் 5 விகல்பம் பண்ணி பார்த்தேன் சார். 5 விகல்பங்கள்ல எல்லா விகல்பத்திலையும் தோஷம் வரும். எப்படி நீங்க அனிர்வாச்சத்துக்கு லட்சணம் சொல்ல முடியும்? சத்வ அத்தியந்தாபாவத்தை அசத்வ அத்தியந்தாபாவத்தை சர்வ லட்சணத்துவம் நீங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த லட்சணம் என்னமா பொருந்தும்? நான் இப்படி 5 விதமா விகல்பம் பண்ணி பண்ணி பாக்குறேன், 5 விதமாக எதுக்கும் சரியா வரலையே, என்ன பண்ண போறேள் அப்படின்னு சொன்னானே பார்க்கணும். நான் அப்படி சத்வாதினா பிரமாண கோச்சரத்துவம் அகண்டார்த்த நெட்ட வேதாந்தைக வேத்ய பிரம்மணோபி, அதெல்லாம் அப்படியே ஒரு எழுத்து இப்படி எப்படி மாற்ற முடியும். பிரம்மம் பிரம்மம் எப்படி வேதாந்தைக வேத்தியம், எந்த வேதாந்தங்கள்னால அகண்டார்த்த நிஷ்ட வேதாந்தைக வேத்தியம். அதான் பிரம்மத்துக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது ஒண்ணுதான் தெரிவிக்க. தத்வாதி பிரகாரக பிரமாண அகோச்சரத்வா இது சேர், இது வரைக்கும் பூர்வபட்சம். இப்ப சொன்னதான 5 விகல்பங்களும், இந்த 5 விகல்பங்களும் ஒன்னும் சரியா வரல. ஆகையால் இது சொல்ல முடியாது, பிரம்மத்துக்கு அனிர்வாச்சத்துக்கு லட்சணம் சொல்ல முடியாது அப்படிங்கிற பரியந்தம் மகாபூர்வபட்சம் ஒண்ணு. இப்ப அதுக்கு சொல்றார் ஈதி சேதனா, அப்படி பூர்வபட்சம் வந்தது. சித்தாந்தம் சொல்றார் சத்வாதினா விசார அசகத்துவம் சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம். பாருங்க, சத்வாதினா விசார அசகத்துவம், இது சத்து இது அசத்து என்று விசார அசகம், விசாரத்துக்கு எட்டாதது. தத்வாதே அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம். அதிவியாப்தி, அதிவியாப்தி நான் பிரம்மத்திலையும் இதுலையும் சொன்னேனே அப்படின்னு கேட்கிறேன். தத்வாத அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம் அப்படிங்கிறது முதல் பட்சம். 2வது விகல்பம். முதல் விகல்பம் சத்வாதி அனதிகரணத்துவம், 2வது விகல்பம் சத்வாதி அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம். அதான் அதுக்கு அதுல அதிவியாப்தி சொன்னா. இப்ப அதிவியாப்தி இல்லைங்கிறார். பிரம்மணி தத்துவத்து அது அத்தியந்தாபாவசியாபி அபாவா, பிரம்மத்துல தத்துவம் இல்ல, ரைட்டு.
தத்துவம் இல்லைன்னா தத்துவ அத்தியந்தாபாவம் இருக்கும். தத்துவமும் இல்லை, தத்துவ அத்தியந்தாபாவமும் இல்லை. ஏன் சார்? அது இருந்ததுன்னா நிர்தர்மகத்துவம் போயிடுமே. ஞாபகம் வச்சுக்கிறோம், பிரம்மமானது நிர்தர்மகம்னு சொல்லியிருக்கோம். நிர்தர்மகமான பிரம்மத்துல எப்படி சத்துவங்கிற ஒரு தர்மம் இல்லையோ, அதே போல தத்துவாதி தத்துவாத்தியந்தாபாவம்ங்கிற தர்மம் கூட அங்க இல்லை. இந்த தர்மம் இருந்தால் அது நிர்தர்மகத்துவம் அதுக்கு போயிடும். அதனால பிரம்மணி தத்துவது ததத்யந்தாபாவஸ்யாபி தத்துவாத்தியந்தாபாவஸ்யாபி அபாவா. இருக்கட்டும் சார், தத்துவம் இல்லைன்னா தத்துவ அத்தியந்தாபாவம் இருக்கட்டுமே. லோகத்துல அப்படிதானே, இது இல்லைன்னா அதனுடைய அபாவம் இருக்கும். அப்படி இருக்கட்டுமே. அந்நியதா ஒருவேளை அங்க இருக்குன்னு நீங்க ஒத்துண்டீங்கன்னா என்ன ஆகுது? நிர்விசேஷத்வாதி ஸ்ருதி விரோதா வத்தே. நிர்விசேஷா நிர்விகாரா நிரஞ்சனா அப்படின்னு இந்த ஒரு உபனிஷத் வாக்கியம் அங்க இருக்கு. அந்த ஆத்மோபனிஷத்துன்னு ஒரு வாக்கியம், அதுல இந்த நிர்விசேஷம்ங்கிற வாக்கியம், நிர்விசேஷோ நிர்விகாரா நிரானந்தா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு விரோதம் வரும். நச்ச நிர்விசேஷத்வரூப விசேஷ தத்துவ அசத்வாபியாம் வியாகாதேன ஸ்ருதி அந்நியபரா. நீங்க சொல்ற நிர்விசேஷ ஸ்ருதி இருக்கே, அதுக்கு இந்த அர்த்தம் இல்லை சார். ஒரு விசேஷமும் இல்லைங்கிற ஒரு அர்த்தம் இல்லை அதுக்கு. நிர்விசேஷம்ங்கிற ஸ்ருதிக்கு அந்த அர்த்தம் சொல்லப்படாது. ஏன் அந்த அர்த்தம் சொன்னா என்ன அப்படின்னு, நிர்விசேஷத்வரூப விசேஷ நிர்விசேஷத்துவங்கிற விசேஷம் அதுல இருக்கா இல்லையா? பிரம்மம் நிர்விசேஷம்ங்கிற நிர்விசேஷம்ங்கிற ஒரு தர்மம் அதுல இருக்கா இல்லையா? நிர்விசேஷம்னு தர்மம் இருந்ததுன்னா நிர்விசேஷம் ஆகாது. அதெல்லாம் நிர்விசேஷத்துவம் தர்மம் இருக்கே. நிர்விசேஷத்துவம் தர்மம் இல்லைன்னா அது நிர்விசேஷம் எப்படி சொல்வேன்? ஆகாசம் எப்படி வந்ததுன்னு சொல்லணும். நிர்விசேஷத்துவங்கிற ஒரு தர்மம் அதுல இருக்கவையானால் அது நிர்விசேஷம் ஆகாது. அதான் தர்மம் இருக்கே. நிர்தர்மகம்னு தர்மம் அங்க இருந்தது. ஏன்னா நிர்தர்மகம்ங்கிற தர்மம் இருப்பதனாலேயே அது நிர்தர்மகம் ஆக முடியாது. நிர்தர்மகம்னு தர்மம் அதுல இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த தர்மம் இல்லைன்னு அந்த நிர்தர்மகம்னு எப்படி சொல்வேன்? நிர்தர்மகமா இருந்தா தங்கத்தோட செஞ்சிருந்தா வளைய தங்க வளைன்னு சொல்லலாம். தங்கத்தினால செய்யல தங்க வளைன்னு எப்படி சொல்வேன்? நிர்தர்மகத்துவம் அதுல இல்லைன்னா அது நிர்தர்மகம்னு எப்படி சொல்வேன்? இருந்தாலும் தப்பு, இல்லாத போனாலும் தப்பு, இப்படி மாட்டின்றீங்கள அப்படிங்கிற அதான் சொல்றார். நக நிர்விசேஷத்வரூப விசேஷ சத்வ அசத்வாபியாம் இருந்தாலோ இல்லாத போனாலோ வியாகாதேன ஸ்ருதி அந்நியபரா. அந்த ஸ்ருதிக்கு ஆகையால் இப்படி நிர்விசேஷம்ங்கிற அர்த்தம் அதுக்கு ஸ்ருதிக்கு முக்கியமா அர்த்தம் சொல்லப்படாது. அதுக்கு கவுனமாக வேற ஏதோ அர்த்தம் சொல்லுங்க. கவுனமாவோ லட்சணையாவோ ஏதோ வேற அர்த்தம் சொல்லுங்க அதுக்கு அப்படின்னு சொல்றேன்னா, விசேஷஸ்ய கல்பிதத்வேன. அங்கே அந்த விசேஷம்னு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் தெரியுமா? நான் அங்கே கல்பிதமா இருக்கு. பிரம்மத்துல எல்லா விசேஷங்களும் கல்பிதம். பிரம்மன் நிர்விசேஷம் தான், அதுல நாங்க ஒண்ணும் சொல்லல. ஆனா விசேஷங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கு. அந்த விசேஷம் எல்லாமே கல்பிதமான விசேஷங்கள் அப்படின்னு. விசேஷஸ்ய கல்பிதத்வேன ததபாவ அசத்வேன, அது கல்பிதமாச்சு. கல்பிதமான விசேஷத்துக்கு ததபாவம் படி இருக்கு கிடையாது. அதனால தத் சத்வாபாவேன வியாகாதாபாவாத். எப்படி ஸ்வப்ன கஜ ததபாவது இவைகள்ல முதல்ல செட்டா முதல்லயே சொல்லி கொடுத்துட்டோம். அது அப்பப்போ உபயோகப்படுத்திட்டு இருக்கணும். இப்ப திடீய மித்யார்த்தத்தில் நம்ம சொன்னோம், ஸ்வப்ன கஜ ததத்யந்தாபாவங்கள் ரெண்டும் சமான சுவான்யூன சத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் மித்யாத்வம் அப்படின்னு சொல்ற இடத்துல சொன்னோம். சுவாதிக சத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் மித்யாத்வம்னு முதல்ல சொன்னோம். சுவாதிக சத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம்னா என்ன? இளைஞன் இருக்கு, அதுல வெள்ளி தோன்றது. வெள்ளி என்ன? பிராதிபாசிக சத்தை. அந்த பிராதிபாசிக சத்தை விட அதிகமா இருக்கக்கூடியது சுக்தி ஜானம். அதனால சுக்தி ஜானத்தினால ரஜத ஞானம் வருது அப்படின்னு சொல்லி சுக்தி ஜானமானது ஸ்வம் ரஜதத்தை விட அதிக சத்தாகம். அதிக சத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம். ரஜதாபாவத்தை விட ரஜதத்தை விட ரஜதாபாவம் அதிக சத்தாகம் இப்படின்னு சொன்னோம். இப்ப இப்படி சொன்ன ஒரு தகராறு வருது. இப்ப சொப்னத்துல இருக்கு. சொப்னத்துல நம்ம முதல்ல ஒரு பொருளை பார்த்தோம். அது பொருளை பார்த்ததுமே அது யானையா தோணிச்சு. அப்புறம் கொஞ்சம் நிறுத்தி பார்த்தோம் ஊரி சொப்னத்திலேயே, இது யானை மாதிரி இல்லை, இது கரடி சாப்பிடும். முதல்ல யானையா தோணிச்சு, அதுவே அப்புறம் கரடியே. அது யானையா தோணும்போது அது பூனையா தோணிச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்போ சொப்னத்திலையும் அப்படி வராது.
அதே சைஸ்ல இருக்கும். நமக்கு பின்னால யானையா பார்த்தோம், அது வேற விதமா தோணிச்சு. இப்ப என்னாச்சு, முதல்ல பார்த்ததும் பிரம்மம். ஏன்னா சொப்னமும் இல்லையா, சொப்னால பார்த்த பதார்த்தங்கள் எல்லாம் பிரம்மம். ஆனா சொப்னத்துல பார்த்த பதார்த்தம் பிரம்மம்னு சொப்னத்தினால முதல்ல யானைன்னு பார்த்தோமே, அந்த யானை பிரம்மம்னு அதுக்கு பின்னால் அந்த கரடிங்கிற ஞானத்தினால போச்சு. அதுவும் பிரம்மம் தான். கரடிங்கிற ஞானமும் பிரம்மம் தான். அதே போல கரடிங்கிறதும் பிரம்மம், யானைங்கிறது பிரம்மம். அந்த ரெண்டும் பிராதிபாசிகமான பதார்த்தம். ஸோ ஒரு பதார்த்தத்தை விட அதை போக்கக்கூடியதான பதார்த்தம் சமான சத்தாக்கமே இருக்கே தவிர அதை விட அதிக சத்தாக்கமாக இல்லை. ஆகையால் நித்தியாத்மம் இங்க எப்படி சொன்னோம், சமான சத்தாக, சமான சத்தாக்கம்னு சொல்றதை விட ஒரு எங்களை ஒரு இன்ஃபாச்சுவேஷன், அந்யூன சத்தாக அப்படின்னு சொல்றோம். சமானம்னாலே அந்யூனம்னால ஒண்ணுதான். அதை விட குறைச்சலான சத்தை இல்லாததான விஷயம் ஒண்ணுதான். அது அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். சுதமான சத்தாக்கான்னு சொன்னா சுவாமியூன சத்தாக அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படின்னு வித்தியாசத்தை சொன்னோம். ஸோ சொப்னத்துல யானையோ யானையினுடைய அபாவமோ ரெண்டும் என்ன சத்தை, யானையும் பிராதிபாசிக சத்தை, யானை இல்லைங்கிற அறிவும் பிராதிபாசிக சத்தை. பாருங்க, ஒரே சத்தை இருக்கா இல்லையோ, ஒன்னா ஒரு சத்தையா இருக்கிறதே ஒண்ணு இன்னொன்னு போக்கெடுத்து இல்லையோ, அதே போல. ஆனா விசேஷத்தை கல்பிதத்வேன ததபாவ அசத்வேன, அது கல்பிதமா இருக்கிறதுனால அதனுடைய அபாவம் இல்லாததுனால தத்துவாபாவேன வியாகாதா பாவா. ஆகையால் வியாகாதம் இல்லை, ரெண்டும் ஓரிடத்தில் இருக்கலாம். எப்படி ஸ்வப்ன கஜ ததபாவது அதையேவா, அதே போலயே தத்துவராகித்யேபி தது அத்தியந்தாபாவா ஆவசியகா. அதனால சத்துவம் இல்லாத போல இல்லைன்னா தது அத்தியந்தாபாவா ஆவசியகா, இது இல்லைன்னா அது இருக்கணும் சார் அப்படின்னு சொல்றது கூட தப்பு. சரி, நானும் ஏவம் விசேஷவத்வம் தர்மவத்வம் வா அனிர்வாச்சியத்துவம் அஸ்து. ஏன் சார் இப்படி எத்தனை விகல்பம் பண்ணினாலும் அது தப்பு நான் சொன்னாலும் இல்லை இல்லைங்கிறேல, அதை விட நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, இவைகள்லாம் வேண்டாம். நீங்க ஒரு லட்சணம் என்ன சொல்லுங்க, சத்வாத்தியந்தா பாவத்வேஸ்தி அசத்வாத்தியந்தா பாவத்வேஸ்தி தசத் விலட்சணத்துவம். ஏன் சார் இவ்வளவு மூல நீள லட்சணம் சொல்லு, சிம்பிளா நான் சொல்லித்தரேனே. என்னன்னு பரம் விசேஷவத்துவம், பிரம்மத்துல ஒரு விசேஷமும் இல்லை, பிரம்ம நிர்விசேஷம். அதே போல அசத்தும் நிர்விசேஷம். உங்களுக்கு பிரபஞ்சம்ங்கிறதுனா பிரபஞ்சம் முழுக்க அனிர்வாட்சம். எது வியாபாரிக பிரபஞ்சமா இருக்கட்டும், பிராதிபாசிக பிரபஞ்சமா இருக்கட்டும், அது முழுக்க உங்களுக்கு அனிர்வாட்சம் மித்யாபூதம். ஸோ அனிர்வாட்சம் இல்லாதான பொருள் பாருங்க, அந்த எக்ஸ்ட்ரீம்ல பிரம்மம், இந்த கோடியில அசத்து. ஸோ இந்த ரெண்டுமே என்ன காமனா தர்மம் இருக்கு, விசேஷவத்துவம் நிர்விசேஷம். இந்த ரெண்டும், அதுவும் பிரம்மமும் நிர்விசேஷம் தான், அசத்தும் நிர்விசேஷம் தான். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற விசேஷவத்துவம் இதுக்கு லட்சணமா சொல்லிட்டு போங்களேன், சிம்பிளா போயிடுது. இதை விட்டு என்னமோ இப்படி தலையை சுத்தி சத்வாத்தியந்த அபாவத்வேஸ்தி அசத்வாத்தியந்த அபாவத்வேஸ்தி லட்சணத்தை சொல்லி அப்புறம் அதுக்கு சத்துவம் என்ன அசத்துன்னா என்ன, சத்துனுடைய அபாவம் அசத்து இல்லை, அசத்தினுடைய அபாவம் சத்து இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணி ரொம்ப சிரமப்படுத்துறேன். சிம்பிளா நான் வாழி சொல்லி விடுறேன், விசேஷவத்துவம். இப்ப விசேஷவத்துவம்னா பிரம்மத்துல விசேஷவத்துவம் இல்லை, அதனால அதிவியாப்தி இல்லை. இதுலயும் விசேஷவத்துவம் இல்லை அசத்துல, சிம்பிளா போயிடுது. மீதி நம்ம வேண்டிய பொருள்கள்ல விசேஷவத்துவம் இருக்கு, தட்சணம் சுலபமா போயிடுது அனிர்வாட்சத்துவத்துக்கு. அதே போலயே தர்மவத்துவம், பிரம்மன் நிர்தர்மதம் அசத்துவம் நிர்தர்மதம். மீதி இருக்கக்கூடியதான பதார்த்தத்துல எல்லா தர்மங்களும் இருக்கு. தர்மவத்துவம்னு சொல்லி விடலாமே. விசேஷவத்துவம்னு ஒரு லட்சணம் சொல்லலாம், தர்மவத்துவம்னு ஒரு சொல்லலாம். இதுவே அனிர்வாட்சத்துவத்துக்கு லட்சணம் ஆகட்டுமே, இது விட்டு என்னவோ லட்சணங்கள் சொல்லி இம்சப்படுத்துறேட அப்படின்னு கேட்கிறேன். ஏவம் விசேஷவத்துவம் தர்மவத்துவம் வா அனிர்வாட்சத்துவம் அஸ்து இது சேத் அப்படிங்கிற. நான் என்ன சொல்ற, ஆஸ்தாம் தாவதயம் சுகிருதுபதேஷா, இதோ ஃப்ரெண்டா இருந்துன்னு எங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிறேன், இருக்கட்டுமே, நான் வேண்டாம்னு சொல்லலையே, இது நம்ம இருக்கட்டும், அதை பத்தி நான் ஒண்ணும் சொல்லலை. ஏன்னா உக்த லட்சணத்தை நிஷ்பன்னத்வாத், இந்த லட்சணம் ஆல்ரெடி வந்தாச்சு. எதுக்கு, இதுக்கு முன்னால நாங்க சொல்லும் பொழுது தர்மவத்வாதேரேவ அனிர்வாச்சத்துவ லட்சணத்துவ ஆபாதா அப்படின்னு ரெண்டாவது விகல்பம் சொல்லும் பொழுதே நம்ம சொன்னோம்.
நாபி சத்வாத்யத்யந்தாபாவாதிகரணத்துவம் நிர்தர்மக பிரம்மண சத்வவது ததத்யந்தாபாவஸ்யாபி அபாவேன துச்சேபி அசத்வவது ததத்யந்தாபாவஸ்யாபி அபாவேன கதஞ்சித் அதவியாப்தி நிராசேபி துச்ச பிரம்மணோஹோ நிர்தர்மகத்வேன தர்மவத்வாதேரேவ அனிர்வாச்சியத்துவ லட்சணத்வாபாதாத்தன்னு கீழே சொல்லியிருக்கேன். அது நிஷ்பந்தமான இருக்கிற லட்சணம். அதை நீ தனியா இந்த லட்சணம் வரட்டுமே அப்படின்னு சொல்வானே லட்சணத்வா ஆஸ்தாம் தாவதயம் சுஹுதுபதேச உக்த லட்சணஸ்ய நிஷ்பந்தத்வா யத்வா தத்வாதினா விசார அசஹத்வம் தத்ரூபத்வாத்யபாவः. தத்வாதினா விசார அசஹத்வம், இது சத்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. சத்தா அசத்தான்னு சொல்ல முடியாதுதான் அனிர்வச்சத்துவம். இதான் விசார விவேக சூடாமணியில தன்னாப்திய தன்னாப்தி பின்னாப்திய பின்னாப் அப்படின்னு சொன்ன பார்த்தா அது சத்வாதி தத்வாதினா விசார அசஹத்வம் தத்ரூபத்வாத்யபாவः. சத்வரூப தர்மாபாவேபி, அங்கே சத்வரூப தர்மம் இல்லாத போனாலும் யதா பிரம்மணா சத்ரூபத்துவம், சத்வரூபம் எனக்கூடியதான தர்மம் அங்கே இல்லாத போனாலும் பிரம்மத்துக்கு எப்படி சத்ரூபத்துவம் இருக்கு என்கிறதை நாங்க பிரதம மித்யாத்வத்திலேயே சொல்லியிருக்கோம். ஏகேனைவ சத்ரூபேண சர்வத்திர சத்தா பிரதீத்யுபபத்தௌ நானா சத்வ கல்பனே பிரமாணாபாவாத நாங்க ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரே சத்து கடத்தன்னு படத்தன்னு குட்டியம் சத்து இப்படின்னு வரிசையா அங்கெங்கே சத்து சத்துன்னு தோணக்கூடியதான எல்லாமே ஒரு சத்துல கல்பிதமா இருப்பதனால், ஒரு சத்துல ஒரு கொடியில அநேக துணிகளை போட்டா மாதிரி இந்த ஒரே சத்தானது சத்துல எல்லா பதார்த்தங்களும் போக்கப்பட்டிருக்கு. சிம்பிளா போயிடுச்சு. இதுக்காக அநேக சத்து ஒத்துக்கணுமா சார்? வேண்டியது இல்லையே அப்படின்னு நான் முதல்லயே சொல்லிவிட்டேன். அதனால ஏன்னா இது அனுகதம். நையாயிகன் சொல்லக்கூடியதான சத்தோ அசத்தோ அதெல்லாம் அனுகதமா இல்லை. சத்தா ஜாதி சாட்சாத் சம்பந்தேன திரவிய குண கர்மாக்கள்ல இருக்கு, மற்ற பதார்த்தத்துல பரம்பரா சம்பந்தேன இருக்கு. இவைகள்லாம் அவன் சொல்லணும். எங்களுக்கு சாட்சாத் சம்பந்தேன எல்லா பதார்த்தமும் என்ன சதி சர்வம் கல்பிதம். என்ன சம்பந்தம்? சதுரூபமான பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? ஆத்தியாசிக சாதாத்மிய சம்பந்தம். இவைகள்லாம் அங்கே கல்பிதமா இருக்கு. இப்படின்னு ஒரு சத்துனாலேயே நான் எல்லாம் சொல்ல முடியும். அதனால இருபத்துக்கள் தான் தேவலையே தவிர அநேக சம்பந்தங்கள் வச்சுட்டு சிரமப்படுறது வேண்டியதில்லை அப்படின்னு முதல் மித்யாத்வத்துல நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அதையே கேட்கிறேன் சுவாமி. அதான் நானும் சத்வரூப தர்மாபாவேபி யதா பிரம்மணா சத்ரூபத்துவம், பிரம்மத்துக்கு எப்படி சத்ரூபத்துவம் பொருந்தும் என்று ததைவ உபபாதிதம் அதர்த்தாத். அதர்த்தாத் பிரதம மித்யாத்வ லட்சணே, பிரதம மித்யாத்வ சத்வாத்வ அத்தியந்தமாவது. எங்கேயுமே இங்க அதர்த்தாத்துன்னு சொன்னதுமே அந்த பேஜ்ல கிராஸ் போட்டுக்கணும். வட்சேதேன்னு சொல்றப்ப அது மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், அடுத்தது படிக்கிற காலத்துல அப்படின்னு. இப்ப எங்க சொல்லியிருக்கார்? பிரதம மித்யாத்வ லட்சணத்துல சொல்லியிருக்கார். உத்தம அதர்த்தா அதோ ந தத்ர அதிவ்யாப்தி, அதனால அதிவ்யாப்தி இல்லை. நக ஏவம் சதாத்மகே பிரம்மணி ஸ்ரௌத சத்திய பதாதௌ லாட்சணிகத்துவம் நஸ்யா அப்படின்னு மேல சொல்ற. இத அடுத்த வாரம் பார்ப்போம், அடுத்த கிளாஸ்ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் அப்ப கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தது 11ஆம் தேதி. 11ஆம் தேதி நாங்க எல்லாருமே சுருங்கேரி போறோம். அதனால அப்ப கிளாஸ் இல்லை. அதனால 18ஆம் தேதி தான் அடுத்த கிளாஸ். அப்ப மேல் பாகத்தை பார்ப்போம். ஹரி ஓம்.